பேசும். இதேதுல்லா சார், காங்கிரஸ் மீது ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. வெளிநாடுகளில் போய் இந்தியா பற்றி குறை சொல்லி பேசுறது, அதே போன்று அவருடைய செயல்பாடு எதுவுமே திருப்திகரமாக இல்லை. அதுக்கு பிறகு தான், அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி தான். என்னதான் ஓட் சோரி வாக்கு திருட்டு அப்படிங்கிறத பற்றி பெரிய அளவு கொண்டு போனாலும் கூட அது மக்கள் மத்தியில் எடுபடலை. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த படுதோல்வி அப்படின்னு சொல்கிறார். சத்தியம் டிவி நேயர்கள் இவ்வளவு நேரமும் சேலம் மணிகண்டனுடைய ஒரு அசிங்கமான தரம் தாழ்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நக்சலைட்டுன்னு சொல்ல அளவுக்கு கேவலமாக பேசினார். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. இருந்தாலும் நான் கண்டிக்கிறேன். இதே இதை வந்து திரு மோடி அவர்கள் கிடையாது, சொல்லிட்டேன் நான். இதே அவர் இல்லை, அந்த வார்த்தைக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அது என்ன படுதோல்வி? தேஜஸ்வியை பாராட்டுற மாதிரி காங்கிரஸை இது பண்ணுறதா? நான் என்ன கேட்குறேன், என்ன படுதோல்வி இந்த இருக்கு? எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை இடத்துல நின்றாங்க, எத்தனை இடத்துல ஓட்டு வாங்கினாங்க? தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் 3% தான் ஓட்டு வித்தியாசம். சரி, அதாவது அந்த ஒவ்வொரு தொகுதியாக கணக்கு பண்ணும்போது. ஆனால் நேற்றுலேருந்து பார்க்குறேன், இந்த பத்திரிக்கையாளர் போர்வையில் அல்லது பல போர்வையில் காங்கிரஸ் படுதோல்வி, காங்கிரஸ் படுதோல்வி. எதுனாலும் சொல்லட்டும், காங்கிரஸை பொறுத்தவரை வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாதனால தான் இன்றைக்கி 150 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நிலைக்குது. இந்தியா அவங்களுக்கும் எதிர்கட்சியாக இருக்குது. நம்பர் 1. நீங்கள் கேட்டீங்களே, வெளிநாட்டில் மிக கேவலமாக பேசுனது யார்? பிரதமர் மோடி. அதுவும் பிரதமராக இருந்து கொண்டு கனடாவில் கேவலமாக பேசினார். பல்வேறு நாடுகளில் போகும்போதெல்லாம் இந்தியா இப்படி திருடர்கள் நாடாக இருந்துச்சு, இந்தியா இப்படி ஊழல் நாடாக இருந்துச்சு, கேவலமாக பேசுனது யாரு? பிரதமர் மோடி. அது அவருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன். இப்போ பாருங்க, அவருக்கு நான் பதில் சொல்றதுக்கு நான் விரும்பலை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், ஏன் புறக்கணிக்க வேண்டியதானே அப்படின்றார். தேர்தலை புறக்கணித்திருந்தால் இன்னைக்கு இவர்கள் செஞ்ச அந்த அநியாயம் இவ்வளவு மோசமான ஒரு நிலை வந்திருக்குமா? நான் கேட்குறேன். எல்லா பத்திரிகைகளும் எழுதியது, ஊடகங்களும் சொன்னது, நெக் டு நெக் போட்டி, கடுமையான போட்டி. உண்மைதானே? சரி, அதாவது ஒரு 10-20 சீட்டுகளை தான் முன்ன பின்னா அல்லது 30 சீட்டுகள் தான் சொன்னாங்க. இப்போ புரியுதா? இந்த தேர்தல் கமிஷன் கூட்டுனால இவர்கள் 200 இடங்களுக்கு மேலே எப்படி போனாங்கிறது வெட்ட வெளிச்சமா புரியுதா? நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த அறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன, நடந்தது என்ன? இதுதான் தேர்தல் கமிஷன் கூட்டு. இந்த பாருங்க, இந்தியாவுடைய மிக முக்கியமான பத்திரிகை தி இந்து. இதுல என்ன எழுதியிருக்கு பாருங்க, கருத்து கணிப்பு. 10,000 ரூபாயை வந்து கொடுத்ததை 3 நாளைக்கு முன்ன தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. தேர்தல் நடைமுறைக்கு 3 நாளைக்கு முன்னால கொடுக்கலாமா? அதை தேர்தல் கமிஷன் இதுவரை கண்டிச்சிருக்கா? பீகாரில் தேர்தல் நடக்க போறது தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? நான் என்ன கேட்கிறேன், எவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான ஒரு நெறிமுறையற்ற ஒரு வேலையை ஒரு ஒன்றிய அரசுங்கிற பேரில் உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ அடியாளுக பண்ற மாதிரி, திருடர்கள் பண்ற மாதிரி இந்த வேலையை பண்ணா யாராவது ஏத்துக்குவாங்களா? ஆனா தேர்தல் கமிஷன் ஏத்துக்கிடுச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன், தேர்தல் கமிஷனோட கூட்டு இந்த வெற்றி யாருக்கு வெற்றி? தேர்தல் கமிஷனோட வெற்றி. ஒரு 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வச்சுக்கோங்க. நான் 60 லட்சத்துல 20 போச்சுன்னா மீதி 40 லட்சம் வாக்குகளை வந்து நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. நான் இப்ப கேட்கிறேன், இன்னைக்கு அண்ணன் தராசு ஷியாம் கூட சொல்லியிருக்காரு, முதல்வர் ஸ்டாலின் கூட அதை ஃபில்லப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு பணக்காரனா இருந்து ஒரே வீட்டில் குடியிருந்தா 2000 இருந்து இன்னைக்கு வரை ஒருத்தர் குடியிருந்தா என்ன செய்யலாம் தெரியுமா? பேரு, அந்த வீட்டு பேரை எடுக்க முடியும், அந்த வீட்டில் அட்ரஸ் எடுக்க முடியும். வருஷம் வீடு மாற்றி கொண்டிருப்பவர்கள், ஏழை எளியவர்கள், புதுசா வீடு வாங்கக்கூடியவர்கள், இவர்கள் எப்படி 2002 உள்ள ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும்? இந்த சிக்கல் அப்படி இருந்திருக்கல. முன்னாடி 2002 2005 நடத்தும் போது அந்த சிக்கல் இப்ப இருக்கிற சிக்கல் அப்படி இருந்திருக்கும் இல்லையா? அது ஒண்ணு 3 மாசத்துலயே 2 மாசத்துலயே நடக்கல, 2 வருஷத்துல நடந்தது. 2 வருஷத்துல நடந்த ஒரு விஷயத்தை 2 மாசமோ 1.5 மாசத்திலே நடத்தினா அது எப்படி அர்த்தம்? பீகார்ல நடந்துச்சு. இது நடந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அதை என்ன நினைச்சிட்டாங்க, இவ்வளவு காலம் அது இல்லை, இவ்வளவு மோசம், இவ்வளவு காலமா ஓட் மிஷின் அதுல வந்து தப்பு பண்ணாங்க. அதை விட ஓட்டு மிஷின் தயாரிக்கிற கம்பெனி 2 கம்பெனி இருக்கு தெரியுமா? இந்த 2 கம்பெனியோட டைரக்டர் யாரு? பிஜேபி. யாராவது செய்வாங்களா? ஓட்டு மிஷின் தயாரிக்கிற கம்பெனி அந்த பெங்களூர்ல உள்ள கம்பெனி, இன்னொரு கம்பெனியும் 2லையும் டைரக்டர் பாஜகவினர்.
எல்லாமே குற்றச்சாட்டா இருக்குல்ல சார். எல்லாமே நீங்க சொல்றது வாக்கு திருட்டு இருக்குன்றீங்க, எஸ்ஐஆர் அந்த டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்றீங்க, அது ஃபில் பண்றது சிரமம் இருக்குன்றீங்க, ரெண்டாவது அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க, அது யாரு பண்றாங்க எல்லாமே சொல்றீங்க. பாருங்க, இது என்ன முடிவு? 10% வரையும் ஆட்டோல சூடு வைக்கிற மாதிரி நம்ம தானே பண்றோம். ஓட்டு மிஷின் யார் பண்றா? நம்மளால செய்ய முடியாதா? அதன் விளைவு தான். இதை தாண்டி தான் ஒரு 10 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல உள்ளதுதான் காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சியோ ஜெயிக்க முடியும். நான் இப்போ சொல்றேன், முன்னாள் எடப்பாடி பழனிசாமி 75 இடம் வாங்கினாருன்னா அது உண்மை அல்ல. அதோட 10% சூடு வச்சு அவருக்கு வாங்கியிருப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு 25 குறைச்சு வச்சிருவாரு. இப்படித்தான் இந்தியா முழுக்க நடக்குது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த தேர்தல் கமிஷனர் யாரு? குஜராத்தில் கொலை வழக்கில் ஈடுபட்டவர், பல வழக்கு அவர் மேல இருக்கு. குஜராத் கேரளா இருக்கிறதுனால அவரை கொண்டு ஒரே நாள்ல எலெக்ஷன் கமிஷனர் ஆக்கி அதுக்கு ஒரு சட்டத்தை திருத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதி, அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லாம ஒரு எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான, இதெல்லாம் கண்ணுக்கு முன்னால தெரியுது. இந்த வேலையை செஞ்சவங்க மற்ற வேலையை செய்ய முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி பாருங்க, 3 பேர் சேர்ந்தாங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்க முடியும். இதுவரை சட்டம் திரு வாஜ்பாய் இருக்கும்போது அதுதான், திரு மன்மோகன் சிங் இருக்கும்போது நீங்க சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த வேலை நடந்துச்சா இல்ல நீங்க சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷனரை ஒரே நாள்ல கொண்டு ரிசைன் பண்ண வச்சு மறுநாள் வேட்புமனு அவரை அப்ளிகேஷன் போட சொல்லி 3ஆவது நாள் அவரை தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா? அதுவும் 3 பேர் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேர் ஆக்கிட்டாங்க. பாஜக, காங்கிரஸ் போகல. ஏன்னா 2 பேர் இருந்தா அவங்க சொல்றது நடக்கும். இவ்வளவெல்லாம் அநியாயங்கள்ல நீதிக்கு புறம்பா, நியாயத்துக்கு புறம்பா இவ்வளவு மோசமா இந்த நாட்டில் நடக்குதுங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க. அதுக்கு ஒரு நேரம் வரும். இன்னைக்கு தொடர்ந்து இந்த தோல்வியில் நீங்க ஹரியானாவை கூட சொன்னாரு. ஹரியானாவில் என்ன, மகாராஷ்டிராவில் என்ன, 3 மாசத்துல கிட்டத்தட்ட 70 லட்சம் ஓட்டை கொண்டு போய் சேர்த்தீங்க. அவ்வளவு ப்ரூவ் பண்ணார் திரு ராகுல் காந்தி. இவங்களுக்கு கோபம் பூரா யார் மேல? ராகுல் காந்தி மேல. ராகுல் காந்தி என்ன வாழ்த்துற மாதிரி வாழ்த்துறாங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு ஹரியானாவுல இந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? திரு ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா? அதுக்கு தான் எஸ்ஐஆர் மூலமா அதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. நான் கேட்கறது, எஸ்ஐஆருக்கு தப்பு கிடையாது. எஸ்ஐஆர் மகாராஷ்டிரா கிடையாது. அப்போ பெங்களூர், இந்த 3 கர்நாடகா நடந்தது பூராமே தேர்தல் கமிஷனோட சேர்ந்து ஆளுகள் அதிகமாக சேர்க்கிறது. ஒரு 5க்கு 5 10க்கு 10 இடத்துல போய் 50 பேர் 100 பேர் இருக்கிறதா சொன்னது. இதையெல்லாம் பகிரங்கமா சொல்லிட்டாரு. அதை விட பீகார்ல செத்து போனதா சொன்ன 21 பேரை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஏன் நீதிமன்றம் என்ன செய்யுது? உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு? எனக்கு வர வேண்டிய வழக்குகளை கூட தர மாட்டேங்கிறாங்க. அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி முடியட்டும், அதுவரையும் சில மக்கள் விரோத தீர்ப்போல இவர் மக்கள் விரோத சட்டங்களை இவர் கையில கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு பாஜக இருக்கு. நான் சொன்னேன், உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாருங்க. இந்த மக்களுக்கு புரியாதா? அவரே முடியாத ஒரு சூழ்நிலை. இவர் மாதிரி 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மோடி அரசுடைய அந்த கேவலத்தையும் அநியாயத்தை சொன்னாங்க. நடந்த என்ன தெரியுமா? அந்த ரஞ்சன் கோகாயவே பிளாக்மெயில் பண்ணி உள்ள வச்சாங்க. அதே மாதிரி ஒரு நீதிபதி லோயா, என்ன நடந்துச்சு? அமித்ஷாவுடைய குற்ற வழக்குல அவர் செத்து போனாருங்க. இந்த 11 வருஷமா தொடர்ந்து, நான் இன்னொன்னு சொன்னீங்க 20 வருஷம் சொல்லி, ஜோதி பாசி 25 வருஷம் இருந்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? 25 வருஷம். அதனால அதாவது நிதிஷ்குமார் வெற்றி இல்ல, தேர்தல் கமிஷனுடைய வெற்றி. வெளிநாடுகள்ல போயிட்டு திரு மோடி அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுல சொல்லியிருக்காரு இந்தியா பத்தி, நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அது இங்க எதிரொலிக்கல இல்லையா? நான் எப்படிங்க? ரெண்டாவது, இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சொன்னீங்க, ஹரியானாவுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் சொன்னாங்க. ஆனா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. இந்த தேர்தல், பீகார் தேர்தல் முடிவுகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல ஓரளவுக்கு டஃபா இருக்குன்னாங்க. ஆனா மிகப்பெரிய வெற்றி பாஜக பெற்றிருக்கு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து துல்லியமா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல சார். இப்ப நான் கேக்குறது, டஃபா இருந்துச்சு நீங்க சொல்றீங்க, ஆனா அது மாறாதான் ரிசல்ட் வந்துச்சு. ஏன் மாறா வந்துச்சு? ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? துல்லியமா வரணும் சொல்ல முடியாது. ஆசாராம் பாபுன்னு ஒரு கற்பழிப்பு குற்றவாளி ஜெயில இருந்தாரு. சில மாதங்களுக்கு முன்னால வெளியே விட்டு அவருடைய கல்லூரியில தான் கிட்டத்தட்ட 30-40 தொகுதியுடைய ஓட்டுகளுடைய அந்த இதை கொண்டு போய் வச்சாங்க. சரி, நைட்ல என்ன ஆகுதுங்க? கரண்ட் போகுது, வாக்கு பெட்டி, சீல்ட வாக்கு பெட்டி வெளியில இருந்து ட்ரக்ல வருது. அந்த ட்ரக் ஆசாராம் பாபுடைய ட்ரக் கொண்டு மாத்துறாங்க. இது ஊர் உலகம் தெரிஞ்சது. அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல,
நடந்தது பல இடத்துல. இந்த தேர்தலை சொல்றேன், இந்த பீகார் தேர்தலில் எவ்வளவு பெரிய தில்முழு பண்ணியிருக்காங்க, இது தெரியாது அவங்களுக்கு. அப்ப மக்களுக்கு தெரியும், அதாவது ஏமாத்தினவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான், அதுக்கு ஒரு காலம் வரும். தேர் இஸ் a end for everything. இன்னொன்று சொல்றேன், அதாவது a bird in the hand is better than two in the bush. இது ஒரு ப்ராவர்பு. நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காயை தான் மக்கள் விரும்புவாங்க. எப்போவுமே மக்கள் வந்து கடவுள் பக்கமா சைத்தான் பக்கமான சைத்தான் பக்கம் தான் திரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க. இது நான் எல்லா அது சைவ சமயத்திலையும் இருக்குது, கிறிஸ்தவ சமயத்திலும் இருக்குது, எல்லா சமயத்திலையும் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மக்களுக்கு என்ன தெரியுது, இன்னைக்கு கையில் 10,000 கிடைச்சிருச்சு, நாளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்புறம். நாளைக்கு வந்து நம்ம ஒரே மாசத்துல ஒரு 10 மாசத்துல 18 பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. எங்க? இதே பீகார்ல. யார் பாலம்? ஒன்றிய அரசும் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் பண்ணதானே. எந்த இந்தியாவில் உலகத்தில் எங்கேயாவது நடந்து உண்டா? 12 மாசத்துல 18 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பீகார்ல எப்படி மாறுவாங்க? மக்கள் யோசிக்கலன்றீங்களா? எதுவுமே மக்கள் யோசிக்கல. 10,000 மக்கள் தேர்தல் இல்லைங்க, இது எலெக்ஷன் கமிஷன். மக்கள் சரியா தான் இருக்காங்க, இன்னைக்கு சரியா இருக்காங்க. அந்த மக்களை நாங்க பாராட்டுறோம். அந்த மக்கள் வாக்கு அல்ல, அந்த வாக்கு, இந்த வாக்கு திருட்டு வாக்கு, ஓட்சோரி 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 தான். அது இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்கும், நிச்சயமா நடக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி மாதிரி ஒரு தூய தலைவர், நாங்க மகாத்மா காந்திக்கு அடுத்து அந்த தூய தலைவரை பார்க்கிறோம். எதையும் எதிர்பாராம இந்திய மக்களை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும். ஒரே ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை சொன்னார் ஆதாரபூர்வமா. பிரதமருடைய அமைச்சகத்துல 93 பேர் இருக்காங்க அதிகாரிகளா, அதுல 3 பேர் தான் இந்து, 90 பேர் இந்து அல்ல. அதாவது நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு வகுப்பினர் அவர்கள் தான் இருக்கிறாங்கிற அளவுக்கு அது உச்ச சாதியினர் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஹிந்துங்கிற போர்வையில இந்துத்துவாவை கொண்டு வந்து இந்துக்களை ஏமாத்துறாங்க. இன்னைக்கு அதிகமான ஆளுநர் என்ன இந்துக்களா? முதல் மந்திரிகள் பாஜக முதல் இந்துக்களா? அவருடைய அமைச்சர்கள் இருக்க இந்துக்களா? இந்துக்கள் அதிகாரத்தை, இந்துக்களுடைய கல்வியை, ஐஐடி ஐஐஎம் என்ன பண்றாங்க? இந்துக்களுடைய கல்வியை பறிச்சு அதை யாருக்கு கொடுக்குறாங்க? உச்ச சாதிகள் கொடுக்குறாங்க. அவங்க இந்துங்கிற போர்வையில ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ சொல்றேன் சார், இந்தியாவுடைய வரலாற்றில் மகாத்மா காந்தி கொலைக்கு பிறகு இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னதுல அவ்வளவு பேர் யாரு? அதே ஆர்எஸ்எஸ்க்கு சேர்ந்தவர் தான். நான் இப்போ சொல்றேன். அது மட்டுமல்ல, பல கொள்ளைகளுக்கு காரணம் யாரு? குஜராத் கலவரத்துக்கு காரணம் யாரு? பல வெடிகுண்டுகளுக்கு காரணம் யாரு? பகல்காம்ல காப்பாற்றது யாரு? பிஜேபி. அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த அந்த ஆளுநர் சொல்றாரு, இந்த இதுக்கு காரணம் வந்து பிஜேபின்னு. ஏன் சொல்றாரு? நான் சொன்னதை கேட்கல. அன்னைக்கு 40 உயிர் ராணுவ உயிர்களை பழி வாங்கினதுக்கு யார் காரணம்? நான் சொல்லல, ஆர்எஸ்எஸ் சார்ந்த பாஜகவுடைய கவர்னர் சொல்றாரு, பிரதமர் மோடி. நான் சொல்றேன், அப்ப இவ்வளவு அநியாயங்களை பண்ணிக்கிட்டு நீங்க யார்? தேவேந்திர சிங்னு ஒருத்தர், அவர் தான் காரணம் பாராளுமன்ற குண்டுவெடிப்புக்கு, அவர் தான் காரணம் பஹல்காமுக்கு. அந்த தேவேந்திர சிங்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க விளையாட்டு காமிக்கிறீங்க. அன்னைக்கு முஸ்லிம்களை வச்சு தான் இந்த பாராளுமன்றத்தை தாக்குனீங்க. இப்படி பல கடந்த காலங்களிலும் தீவிரவாத வேலைகளை ஆர்எஸ்எஸ் தான். கொலையில இருந்து குஜராத் படுகொலை வரை அவங்க தான் செஞ்சாங்க. இன்னைக்கு கொடநாடு கொலைக்கு கண்டு முடியாத காரணம் என்ன? கொடநாட்டு நடந்த காரணம் யாரும் யார சொல்றாங்க? யாருடைய டிரைவர் செத்து போனாரு சொல்றாங்க, ஆக்சன் பண்ணாங்க சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தப்புகளை நீங்க ஏடிஎம்கேயும் ஓடிஎம்கேயும் பண்ணிட்டு காங்கிரஸ் மேல குறை சொல்லாதீங்க. சரி, இப்போ என்னன்னா, இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது வரக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு திரு நரேந்திர மோடி சொல்றாரு. நிச்சயமாக மேற்குவங்கம், தமிழ்நாடு இதெல்லாமே நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு. பார்லிமெண்ட்ல 400 இடம் சொல்லி 240க்கு வந்தாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பிறகுதான் இந்த மோசமான, ஏற்கனவே எலெக்ஷன் மிஷின்ல சூடு வச்சாங்க. தமிழ்நாடுல எந்த மாநிலமா இருந்தாலும் இதை சரியா செஞ்சுட்டா, இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்கல்ல அநியாய எஸ்ஐஆர், அந்த அநியாய எஸ்ஐஆர் தேர்தலுக்கு முன்ன சரி பார்த்துட்டோம் சொன்னா எங்கேயும் எதுவும் நடக்காது. பீகார்ல வேற வழி இல்ல, எதையும் அவங்க பண்ண முடியல. அதன் விளைவு தான் பீகார்ல தோல்வி.